சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அவுட் சோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மரபுத்தொடர் அகரவரிசை இதுதான் வந்து பார்க்க போகிறோம். இந்த புத்தகம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நான் டெலகிராம் குரூப்லேயும் இந்த புக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கேன். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 38 பக்கம் இருக்குங்க. இந்த 38 பக்கத்தில் இப்போ வந்து நம்ம ஒரு எத்தனை பேஜ் பார்க்க போகிறோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 பேஜ் மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா எடுத்தோடனே ஏன் கம்மியான பேஜ் பார்க்குறோம்னா கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த மரபுத்தொடரில் பொறுத்தளவுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்துக்கு 20 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20ல் 10 ஈஸி, 10 படித்து புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயந்தான். லைட்டாக அதை வந்து என்ன சொல்ல வராங்க, லைட்டாக அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ரைட், நம்ம விஷயத்துக்குள்ளே போனால் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. மரபுத்தொடர் அகரவரிசையில் இப்போ ஃபஸ்ட் எடுத்தோம் இன்றைக்கி. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த பேஜ் தான். இப்போ வந்து ஒரு 3 பேஜ் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஆ 2 மட்டும் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் ஈ வந்து பார்க்க போகிறோம். ரைட், மரபுத்தொடர் அகரவரிசையில் இந்த அகட விகடம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டினும் கூட. அகட விகடம் அப்படிங்கிறது தந்திரம் தட்டுமாற்று. அகட விகடம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தந்திரம் அப்படிங்கிறது இப்போ விகடகவி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ தெனாலிராமன்லாம் என்ன பண்ணுவார், தந்திரமாக ஆன்சர் பண்ணுவார் எதுவுமே. ஏன்னா தட்டுமாற்றுனா ஒரு தடுமாறி ஒரு மாதிரி ஏதாவது பதட்டப்பட்டு ஏதாவது ஒரு வகையில் ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். அப்போ அகட விகடம்னா தந்திரம் தட்டுமாற்று. இது ஏற்கனவே நம்ம சொற்பொருளையும் கூட பார்த்துருப்போம். அயற்சொல்ல கூட நம்ம பார்த்துருப்போம், சமஸ்கிருத சொல்லுன்னு சொல்லிட்டு. ரைட், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து மார்க் பண்ணது உங்களுக்கு கேள்விப்படாததாக இருக்கும். மார்க் பண்ணாதது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து உதாரணத்துக்கு பாருங்கள், அடிக்கொரு கால் அப்படின்னு இருக்குது. அடிக்கொரு கால் நம்ம சொல்லுவோம்ல, நம்ம என்ன ஸ்லாங்கில் பேசுவோம், அடிக்கொரு கூட என்னடா ஓயாமல் வந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அடிக்கடி இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது தான். பட்டு மார்க் பண்ணதான் ரொம்ப முக்கியமானது. எல்லாத்தையும் பார்த்துடலாம். ரைட், அகலக்கால் வைத்தல் அப்படின்னா அளவு கடந்து போதல். அதாவது அளவு கடந்து போகிறது, ஒரு அளவாக இருக்காமல் அகலக்கால் வைக்கிறது. அது ஒன்றுமா இது ஒன்றுமா, அப்போ இது ஈஸி தான். அடுத்து அக்கறை பச்சை. அக்கறைக்கு இக்கரை பச்சையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ அக்கறை பச்சையாக இருக்கும், அது வந்து பார்த்தோன்னா பொய் தோற்றம். நம்ம இக்கரை தான் என்றைக்குமே நல்லது. இப்போ டிஎன்பிஎஸ் படிக்கிறீங்கன்னா நமக்கு இக்கரை தான் நல்லது. ஒன்று பார்த்தீங்கன்னா அக்கறை இன்னொரு எக்ஸாம் வரும், அது பச்சையாக தெரியும், ஆனால் அது பொய் தோற்றம் தான். அடுத்து அக்கு தொக்கு அப்படிங்கிறது இது ஒட்டுப்பற்று தொடர்பு. இது ஏற்கனவே நம்ம அயற்சொல்ல வந்து பார்த்துருக்கோம். அக்கு தொக்கு அப்படிங்கிறது அப்போ ஒட்டுப்பற்று. இப்போ நம்ம தோசை சாப்பிடும்போது கொஞ்சம் தொக்கு வச்சுக்காங்கன்னு தாங்க. அப்போ அந்த தோசைக்கும் அந்த தொக்கு இருந்தால் எவ்வளோ அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி அக்கு தொக்குன்னா ஒட்டுப்பற்று தொடர்பு, அந்த மாதிரி வச்சுக்காங்க. அடங்காப்பிடாரினா யாருக்குமே அடங்காதவன். அதாவது நம்ம அடங்காப்பிடாரினா நம்ம லேடிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம், அப்போல்லாம் கிடையாது, ஜென்ஸுக்கும் பொருந்தும். அடங்காதவன் யாராக இருந்தாலும் அது அடங்கலைன்னா அடங்கலை தான். ரைட், ஓகே. அடுத்து அடரடி படரடி பெருங்குழப்பம். அடரடி படரடி, என்னடா அடரடி படரடியாக பண்ணுவாங்க, பெருங்குழப்பம். இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே தான் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இது பெருங்குழப்பம். இன்னொன்று இருக்குது மனக்குழப்பம்னு ஒன்று இருக்குது. மனக்குழப்பம்னா என்னென்னா அக்கிலி பிக்கிலி. நம்ம அயற்சொல்ல நம்ம நடத்தும் போது சொல்லியிருக்கோம். அக்கிலி பிக்கிலி அப்படின்னா அது மனக்குழப்பம். அடரடி படரடினா இது பெருங்குழப்பம். இதுக்கு வித்தியாசம் இருக்குது. அடரடி படரடியா அப்படியே கட்சி தலைவர் வந்துட்டார், அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி அடரடி படரடியாக பண்ணுவாங்க. ஆனால் பெருங்குழப்பத்தில் தான் போய் முடியும். அக்கிலி பிக்கிலினா மனக்குழப்பம். ரைட், ஓகே. அடுத்தது வந்து அடாத்துடி ரவுடிசம் பண்ணுறது, தீச்செயல். அடாத்துடினா என்னது, அடாதுடி பண்ணுறியா அப்படின்னா ரவுடிசம் பண்ணுறது. அடாப்பிடி அது பிடிவாதம், கொடுஞ்செயல் வந்து அடாப்பிடிங்கிறது கொடுஞ்செயல். அடாத்துடிங்கிறது தீச்செயல். இப்போ துடிக்க கொள்ளுவாங்க பார்த்துருக்கீங்களா, அது என்னது, அது தீச்செயல். அடாப்பிடி பிடிச்சி கையை காலை பிடிச்சி அடிக்கிறது, அது கொடுஞ்செயல். ரைட்டா, ரெண்டும் கிட்டத்தட்ட சேம் தான். அடாப்பிடி அடாத்துடி என்ன, அது தீச்செயல், இது கொடுஞ்செயல். அடிக்கொருகா அப்படின்னா அடிக்கடி அப்படிங்கிறது. ரைட்டு, அடிச்சாம் பிடிச்சாம் வியாபாரம் உங்களுக்கு தெரியும், மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை. அடிச்சாம் பிடிச்சான்னு வியாபாரம் பண்ணக்கூடாது. வா இந்த நம்ம ரோட்டில் கோயிலுக்கு போவோம், அபிஷேகம் பண்ணும்போது மாற்றுக்கட்டில் வான்னு பிடிச்சி அடித்து நம்ம ஏன்டா அபிஷேகமே பண்ணக்கூடாதுங்கிற முடிவுக்கே வந்துடுவோம். அந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு தேவைன்னா அவங்களும் வருவாங்க. அடிதடி அடிதடினாலே சண்டை தான், அடிப்பிடினாலும் சண்டை தான். அது ரொம்ப முக்கியம். நம்ம எப்பயுமே அடிதடினா எங்களுக்கு சண்டைன்னு தெரியும். அடிப்பிடி அப்படின்னா அந்த இடத்துல ஆப்ஷன் வேறு மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அடிப்பிடி அப்படின்னா ஓட்டமும் கூட வச்சுருப்பாங்க. அப்படி கிடையாது. அடிதடினாலும் சரி, பிடிச்சி அடித்தாலும் சரி, அது சண்டை தான். ரைட்டு,
அடுத்து அடிதண்டம் பிடிதண்டம். நம்ம பொதுவாக தண்டம்ங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்னடா தண்டமாக இருக்க வீட்டில் அப்படிங்கிறது. அது அடிதண்டம் பிடிதண்டம்னா முழுமையாக வசப்பட்ட பொருள். வீட்டில் தண்டமாக நம்ம இருக்கோம்னு வச்சுக்காங்கவே, ரைட்டு, இவன் தான் நமக்கு வசமாக மாட்டிக்கிட்டேன், இவனை தான் கடைக்கு போக சொல்லணும், தண்ணி எடுக்க சொல்லணும், இது வந்து பார்த்தீங்கன்னா வீடை பெருக்க சொல்லணும், எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ தண்டமாக இருந்தால் தான் அப்படி சொல்லுவாங்க. அப்போ அடிதண்டம் பிடிதண்டம்னா முழுமையாக வசப்பட்ட பொருள், அவ்வளோதான், வசமாக இருக்கிற பொருள். அடுத்து அடி அடியாக, இது வந்து தலைமுறை. வாழையடி வாழையாகன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அடி அடியாக அப்படின்னா தலைமுறை, இது ஈஸி. அடுத்து அடுக்கடுக்காய், அது வரிசையாக ஈஸியானது தான். அடுத்து அடுக்கு குலையல், நிலை அழிதல். அடுக்கு குலையல், ஆக்சுவலாக அடுக்கி வச்சுருக்கோம். இப்போ ஒரு பொருளை நம்ம அடுக்கிறோம், நம்ம எல்லாமே அடுக்கி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. அடிக்கணுன்னு டக்குன்னு குழஞ்சு விழுந்துருன்னு வச்சுக்கோவேன், அப்போ தானே நிலை குலையிறது தானே அது. டக்குன்னு அடுக்கி வச்சது குழஞ்சிருச்சுன்னா அப்போ தான் நிலையாக இருக்கிறது அழிஞ்சு போயிடுது, நிலை அழிதல். அடுக்கி வச்சுருக்கிறது, இப்போ நம்ம மானம் கௌரவம் அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்கள்ல, அடுக்கி வச்சுருப்பாங்க, டக்குன்னு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் அந்த குடும்பத்தை பற்றி விமர்சனம் பண்ண ஆரம்பிப்பாங்க, அப்போ அந்த நிலை அழிதல். அது மாதிரி அடுக்கு குலையல் அப்படின்னா நிலை அழிதல். அடுத்து அண்ட புரட்டன், பெருந்தீயன். அண்ட புரட்டன் சாதாரணமாக புரட்டினா பரவாயில்ல, அண்ட புரட்டன்னா இருக்கிறதுலே பெரிய பொய், அதாவது பயங்கரமாக சொல்லி பெருசாக ஊருக்குள்ளேயே பிரச்சனை பண்ணி விட்டுருவான். அப்போ மோசமானது தானே. அப்போ பெருந்தீயன், அதான் அண்ட புரட்டன். எப்பா இவன் அண்டாவே புரட்டிடுவானேப்பா, பெருந்தீயன், அப்பா இவனை பக்கத்தில் விடாதீங்கப்பா, அந்த மாதிரி. அமளி பண்ணுறது, சச்சரவு, உங்களுக்கு தெரியும். அடுத்து அமுது குத்துதல் அப்படிங்கிறது உரைமோர் பாலில் ஊற்றுதல். இதுக்கு வந்து அர்த்தம் நெட்டில் பார்க்கும்போது உரைமோர் பாலில் ஊற்றுதல் அப்படிங்கிறது. ஏன்னா பாலை உரைய வைக்கணும், மோராக்கணும்னா என்ன செய்யணும், தயிராக்கணும்னா கொஞ்சம் உரமோர் கொஞ்சம் ஊற்றணும், அதான் அமுது குத்துதல் அப்படிங்கிறது, அதுக்கு தான் அர்த்தம். ரைட்டா. கொஞ்சம் அந்த உரைய வைக்கிறதுக்காக அது மாதிரி பாத்திரத்தை சின்னதாக அப்படி குத்துறது, அதான் அமுது குத்துதல்னு சொல்லி இது நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உரைமோர் பாலில் ஊற்றுதல், எதுக்கு, பாலை கொஞ்சம் உரைய வைக்கணும். அது மாதிரி தான் அமுது குத்துதல். நீங்கள் ஒன்றும் இல்லை, காது ஊற்றுனா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு மோர் கொடுப்பாங்க, ரைட்டாக, மோர் கொடுப்பாங்க, இல்லாட்டி பால் கொடுப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்காங்க. ஷார்ட்டாக முடிஞ்சு போயிடும். இப்போ நிறைய நம்ம ரிசர்ச் பண்ணணும்னு வச்சுக்காங்க, அந்த கொஸ்டின் வருது வரல அப்படிங்கிறத தாண்டி டக்குன்னு என்ன பண்ணிடலாம், காது ஊற்றுனா பண்ணுவாங்க, மோர் கொடுப்பாங்க, இல்லாட்டி பால் கொடுப்பாங்க, அழுகக்கூடாது, வாழைப்பழம் கொடுப்பாங்க, அப்படி தான். அப்போ அமுது குத்துதல்னா உரைமோர் பாலில் ஊற்றுதல். அரங்கேற்றுதல் ஈஸி தான், நடனம், புது நூல், இதெல்லாம் அரங்கேற்றுவாங்கல்ல. அடுத்து அரட்டல் புரட்டல், அப்போ நோய் முற்றலால் நிகழும் வலி, இது முக்கியமானதுங்க. பாருங்கள், அரட்டல் புரட்டல், நோய் முற்றலால் நிகழும் வலி. அரட்டல் புரட்டல், இப்போ கால் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அரட்டல் புரட்டல், அது அந்த நோய் வந்து முத்தி போகும், ரொம்ப வலியாகி போகும், ரைட்டா. நம்ம வந்து அவசரமாக வந்து அந்த கால் வந்து ஒடிஞ்சிருச்சு, வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி அது பண்ணால் நோய் முத்தி போகும், கடைசியில் அது வலியாக கடைசி வரைக்கும் வலியாகவே இருக்கும், அதான் அரட்டல் புரட்டல், ரைட். அடுத்தது இப்போ கபடி விளையாடும்போது பாருங்கவேன், அரட்டல் புரட்டலை விளையாடக்கூடாது, டீசெண்டாக நீட்டாக விளையாடணும். அரட்டல் புரட்டலை விளையாண்டா கால் அவ்வளோதான், போன் போயிடும். அப்போ போயிடுச்சுன்னா அது நோய் முற்றலால் நிகழும் வலி இருந்துக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கோங்க. அரட்டல் புரட்டலை விளையாடாதீங்க, ஷார்ட்கட், அதுக்காக சொன்னேன். அடுத்து அரிப்பறித்தல் அப்படின்னா கொளித்தெடுத்தல். ஏண்டா கொளுத்து போய் தெரியாது, நம்ம வீட்டில் வெய்வாங்க பார்த்துருக்கீங்களா, அம்மா அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா, ஏண்டா தின்னுட்டு கொளுத்து போய் இருக்க, ஒரு படிக்கவும் மாட்டுற, ஒரு வேலையும் பார்க்க மாட்டுற, அதான் கொளுத்தெடுச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து வந்து அரைக்குலைய தலைக்குலைய அப்படின்னா மிக்க விரைவாய். அரைக்குலைய தலைக்குலைய ரொம்ப ஃபாஸ்ட்டாக, அரைக்குலைய தலைக்குலைய அப்படின்னா ரொம்ப டக்குன்னு வேகமாக வர்றது, மிக்க விரைவாய். அரைங்க அப்போ டக்குன்னு என்ன பண்ணுவான், இப்போ வீட்டிலேருந்து மாப்பிள்ளை இங்கே வாடா அப்படின்னா டக்குன்னு சட்டையுமே ரோட்டில் வந்து மாட்டுவான், வா மாப்பிள்ளை டக்குன்னு போவோம் டக்குன்னு எடு அப்படி. அதான் அரைக்குலைய தலைக்குலைய அப்படின்னா மிக்க விரைவாய். யாராவது உங்களை அரைக்குலையா அப்படின்னா டக்குன்னு வா போகலாம்ப்பா, மிக்க விரைவாய் அப்படியா வச்சுக்காங்க, ரைட். அடுத்தது அரைக்குறைனா முற்றுப்பெறாமை, அதெல்லாம் தெரியும். அரைப்படிப்புனா நிரம்பா கல்வி, அதெல்லாம் தெரிஞ்சது தான். இது ரெண்டு ஈஸி தான், ரைட். அளக்கலக்காய், இது ரொம்ப முக்கியங்க. அழகழகாக, அலைக்கழித்தல் இதெல்லாம் தனி, இதை விட்டுருங்க, இது ஈஸி தான். அளக்களித்தல்னா வருந்துதல் கெடுத்தல், அது ரைட்டு. இங்கே பாருங்கள், அளக்கலக்காய் அழகழகாக அப்படின்னா
தனித்தனியாய் அப்படின்னு. இப்போ தனித்தனியாக நம்ம நடந்து போனால் தான் நம்ம ஒரு ஃபோட்டோவே எடுக்கும்போது பாருங்கள், நம்ம தனியாக நின்னா தான் நம்மளை அழகாக ஃபோட்டோ எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அலக்கலக்காய், ஒரு காய் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது தனித்தனியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ரைட்டா? அதான் அலக்கலக்காய், ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அலக்கலக்காய் அப்படின்னா தனித்தனியாய் அப்படின்னு. வாங்கப்பா, உனக்கு எவ்வளோப்பா வேணும்? இவ்வளோ காய் வேணுங்க, இந்தாங்க அலக்கலக்கா, அளந்து இந்த காய் வச்சுக்கப்போ தனித்தனியாக வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து அலைக்குலை ஆக்குதல், நிலை குலைய செய்தல். அந்த குலைனாலே அவ்வளோதான், நிலை குலை செய்தல். அடுத்து அல்லு சில்லு, பாருங்கள் அல்லு சில்லு. இந்த சினிமா பாட்டு வரும் மாதிரி அல்லு அல்லு சில்லு சில்லு அப்படி சினிமா பாட்டு மாதிரி வருதா? இந்த சின்ன சிறு பசங்க தான் அப்படி பாடிட்டே திரிவாங்க, அல்லு சில்லு அப்படிங்கிறது. அதான் சிறிது சிறிதாக கெடுதல், சிறிது சிறிதாக கெடுதல். அல்லு சில்லுப்படுத்தல், அல்லு சில்லுப்படுத்தல் அப்படின்னா சிறிது சிறிதாக கெடுறது. ரைட். அடுத்து அல்லும் பகலும் ஈஸி தான். அடுத்து அல்லோல கல்லோலம், அல்லோல கல்லோலம் ஆரவாரம். ஒன்றும் இல்லை, அல்லலையா அப்படின்னு சொன்னோம்னா இது யார் தப்பாக எடுத்துக்கிறாங்கப்பா, ஷார்ட்கட்டுக்காக சொன்னேன். அல்லலையா உங்கள் கல்லறை நோக்கி வரவும் ஐயா அப்படின்னா அது ஒரு ஆரவாரம் பண்ணுவாங்கள்ல, ஆமாம் எஸ்அப்பா ஐயா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஷார்ட்கட்டுக்காக வச்சுக்காங்க. நானும் எல்லா சாமியும் கும்பிடுவேன். அப்போ அல்லோலா அப்படின்னா ஆரவாரம் அப்படின்னு வச்சுக்காங்க. அடுத்து அவிழ்த்து கொடுத்தல், அவிழ்த்து கொடுத்தல். அப்போ சொந்த பொருளிலிருந்து எடுத்து கொடுத்தல், அதான் ரொம்ப முக்கியம். அவிழ்த்து கொடுத்தல்னா, இப்போ நான் ஒரு பொன்முடி வச்சுருக்கேன், நான் ஒரு மன்னர். அப்போ நான் என்ன பண்ணுவேன், பொற்காசுகளை அள்ளி கொடுத்தேன்னா அதை அவிழ்த்து கொடுக்கணும். அது சொந்த பொருள்லேருந்து எடுத்து கொடுக்கணும், பக்கத்துலேருந்து பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்கக்கூடாது. அதான் அவிழ்த்து கொடுத்தல். அது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்காங்க, ஏன்னா அந்த இடத்துல பொருள் மாறக்கூடாது. அடுத்து அழித்தழித்து அப்படின்னா திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும். இப்போ நம்ம சொத்தை சொத்தை அழிச்சழிச்சு இப்படி திங்கிறியாடா, அப்போ திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும், அது அழித்தழித்துனா. அடுத்து அழி வழக்கு, அழி வழக்கு. அழினாலே அது வீண், அழித்தல் தான். அப்போ அது வீண், வீண் வழக்கு. அழி வழக்குனா வீண், அழினாலே அழித்தல் தான், அப்போ அது வீண் வழக்கு. ரைட்டு. அடுத்து அழுகல்லன் தொழுகல்லன், பாசாங்கு செய்வோன், பாசாங்கு பண்ணுவான், அழுவான் வீட்டில் அப்படியே அழுது என்ன பண்ணுவான், அழுது தொழுது அப்படியே சைஸாக வீட்டில் அப்படியே பாசாங்கு பண்ணி ஸ்கூலுக்கு லீவ் போட்டுருவான். பார்த்துருக்கீங்களா? அதான் அழுகல்லன் தொழுகல்லன். இனிமேல் உங்கள் வீட்டில் பிள்ளை லீவு போட்டால் அப்படியே அழுது தொழுது லீவை போட்ட, அதான் அழுகல்லன்றா நீயே, தொழுகல்லன்றா நீயே, பாசாங்கு செய்கிற பார்த்தியா. அடுத்து அழுமூஞ்சி அப்படின்னா பொலிவற்ற முகம் உள்ளவன். இப்போ அழுமூஞ்சி, என்னடா ஐய மூஞ்சி என்ன அழுமூஞ்சியாக இருக்குது, முகம் பொலிவு இல்லாமல் இருக்குது அப்படி. அடுத்து அளப்பளத்தல், அளப்பளத்தல்னா அளப்புதல் அல்லது முறுமுறுத்தல், அளப்பழுத்தல். இங்கேயே அளப்பளத்தல் அப்படி தான் போட்டிருக்காங்க. அளப்பல, இந்த பாட்டு பார்த்துருக்கீங்கன்னா அதில் பல பழக்கிற பகலா நீ அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஒரு அளப்புவாங்க பார்த்துருக்கேன். அந்த பாட்டே பாருங்க, ஒரு வித்தியாசமாக இருக்குது. அது மாதிரி அளப்பளத்தல் அப்படின்னா அளப்புதல் அல்லது முறுமுறுத்தல், முறுமுறுத்தல். அளப்பழுத்தல்னா முறுமுறுத்தல். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்காங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, என்ன தான் நான் கண்டினியூவாக அந்த பிடிஎஃப் நடத்தி முடித்தாலும் திரும்ப இதில் இருக்கிற அந்த முக்கியமான வேர்டை தனியாக டைப் பண்ணி தனியாக ஒரு ரிவிஷன் வீடியோவும் கொடுப்பேன். நான் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கிற எல்லாமே நடத்திட்டு இதில் இருக்கிற அந்த யூனிக்கானதையும் எடுத்து தனியாக ஒரு பிக்சர் மாதிரி வச்சு சூப்பராக கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட போங்கடா இதுக்கு மேலே வேணாங்கிற அளவுக்கு கொடுத்துடலாம். அடுத்து அளப்பறிதல், இதை என்னன்னே பார்க்காம இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ என்ன இருக்கும், ரைட் என்னன்னாவது பார்ப்போம்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்ல. அளப்பறிதல் அப்படின்னா உட்கருத்தை தந்திரமாய் அறிதல். அளப்பறிதல்னா சில விஷயங்களை அப்படியே அளப்பரிய ஆராய்வோம், அந்த உட்கருத்தை தந்திரமாக அறிஞ்சு வச்சுருக்கணும். இதுதே இந்த கூட்டணி கட்சிகள்லாம் இதுக்கு தான் கூட்டணி சேர்றாங்களா, ரைட். அதான் அளப்பறிதல். அளப்பளத்தல்ங்கிறது வேறு, அளப்பறிதல்ங்கிறது வேறு. ரைட்டாப்பா, ரைட், ஓகே. அடுத்தது அளவளவாவுதல் அப்படின்னா கலந்து பேசுதல். அளவளவாக கலந்து பேசுங்க. அளவளவானா, எப்பா இங்கே வாங்கப்பா, நீங்கள் முதல் 5 பேர் வாங்க கலந்து பேசுவோம், நீங்கள் வாங்க 5 பேர் வாங்க கலந்து பேசுவோம், அளவளவாக கலந்து பேசுங்கப்பா. அடுத்து அல்லாடி தள்ளாடி அப்படின்னா தளர்ந்த நடையாய். நம்ம அல்லாடி தள்ளாடி ஏன் நடந்து போகிறோம்னா தளர்ந்து போச்சு உடம்பு, நடையாக நடந்து, ரைட்டா, வயசானவங்க. அடுத்து அள்ளி கொட்டுதல். நம்ம பொதுவாக அள்ளி கொட்டுறதுன்னா என்ன நினைப்போம், அள்ளி கொட்டுறது, அள்ளி விடு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா. இப்போ நம்ம பேசும்போது என்ன பண்ணுவோம், யாராவது அள்ளி விடு அப்படின்வோம். அள்ளி விடுன்னா என்னது, பொய் பேசுதல் நினச்சிட்டு இருப்போம். அள்ளி கொட்டுதல் அப்படின்னா மிக சம்பாதித்தல், தேடுதல். வீட்டில் இப்போ வெளியில் நிறைய சம்பாரிச்சு வீட்டில் இப்படி கொட்டுறது, அதான் அள்ளி கொட்டுதல். ஓகேவாப்பா, ரைட். மிக சம்பாதித்தல். அடுத்து அள்ளி துள்ளுதல், அள்ளி துள்ளுதல்.
ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அள்ளி விடுதல் அப்படின்னா ஏராளமாக கொடுத்தல். அடுத்தது ஓகே, அள்ளி கொட்டுதல் மிக சம்பாதித்தல். அடுத்து அள்ளி துள்ளுதல் மிகச் செருக்குதல். துள்ளுவோம், சாமி கும்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப துள்ளுவோம். திருவிழாவில் வந்து சாமி கும்பிடும்போது துள்ளுவோம் அப்படியே. அப்போ மிகச் செருக்குதல், அதான் அள்ளி துள்ளுறது. ரைட்டாப்பா. அடுத்து அள்ளி விடுதல் ஏராளமாக கொடுத்தல். இனிமேல் அள்ளி கொட்டுதல், அள்ளி விடுறதுனா நீங்கள் தப்பாக எடுத்துக்கிற கூடாது. அதான் அள்ளி விடுதல்னா ஏராளமாக கொடுத்தல். அள்ளி அள்ளி கொடுப்பாங்கள்ல, அன்னதானத்தில் சாப்பாடு அள்ளி அள்ளி கொடுப்பாங்களா, அதையாக வச்சுக்காங்க. அடுத்து அறம்பாடுதல் தீச்சொற்பட்டு தீ பயனுண்டாக்க பாடுதல். தீச்சொற்பட்டு தீ பயனுண்டாக பாடுதல், அதான் அறம் பாடுதல். அறம். ரைட்டாப்பா. பயங்கரமாக, அந்த வார்த்தையிலே என்னென்னா பயங்கரமாக இருக்கணும், அந்த மாதிரி பாடணும், அதான் அறம் பாடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அரித்துயில் அப்படின்னா யோக நித்திரை. யோக நித்திரைன்னா என்னென்னா, இப்போ வந்து நம்ம மனசு எப்படி இருக்கும்னா, மனசு வந்து விழிப்போடு இருக்கும், உடல் ஓய்வில் இருக்கும், அதான் யோக நித்திரை. உடல் ஓய்வில் இருக்கும், மனசு விழிப்போடு இருக்கும் இந்த இரவு தூங்கும்போது, அதான் அரித்துயில் யோக நித்திரைன்னு சொல்கிறாங்க. அரித்துயில். அப்போ எல்லாம் அறிந்த நம்ம துயில் டக்குன்னு ஏதாவது ஒன்று எந்திரிச்சிருவோம். அப்போ நம்ம எக்ஸாம்பிளில் அரித்துயில் அப்படின்னா துயில். அப்போ தூங்கும்போது மனசு விழிப்போடு இருக்கும், தூங்கிட்டு இருப்போம், யோக நித்திரை. ரைட்டு. அடுத்தது அறிமுகம்னா தெரியும் உங்களுக்கு. அடுத்து மொத்தம் 4 பக்கம் பார்க்க போகிறோம். இன்னும் அவ்வளோதான். இது எத்தனாம் பக்கம்? 3 பக்கம். இன்னும் 2 பக்கம். இன்னும் 3 பக்கம் தான் பார்க்குறோமா? அவ்வளோதான், 3 பக்கம் பார்க்குறோம். இந்த ஒரு பக்கம் பார்த்தா அவ்வளோ வேலை முடிஞ்சு வச்சு. ஆ முடிஞ்சு. அடுத்து வந்து ஈ வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ரைட்டாப்பா. அறிவறிவாக. அறிவறிவாக அப்படின்னா விளக்கமாக தீர, அதான் அறிவு இருந்தாலே பயங்கரமாக அறிவறிவாக பேசுகிறானையா, நல்ல விளக்கமாக பேசுகிறானையா, தீர விசாரிக்கிறானையா அப்படிங்கிற மாதிரி. அடுத்து அறுதியிடுதல் முடிவுக்கு கொண்டு வருதல். அறுதி அந்த முடிவுன்னு சொல்லுவோம். அறுதினாலே அறுதி பெரும்பான்மை அப்படின்னு சொல்லும்போதே அந்த பாதி கடந்துருவாங்க. அப்போ அறுதி இடுதல்னாலே முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்க, தீர்மானிக்கிறது. அடுத்து அறுத்து கட்டுதல் தாலி நீங்கிய பின் மறுதாலி கட்டி மணத்தல். அதான் அறுத்து திரும்ப கட்டுறாங்க. அப்போ தாலி நீங்கிய பின்னாடி மறுதாலி கட்டுறாங்களாம், அதான் அறுத்து கட்டுதல். அடுத்து அறுப்பு சுகம் விதவைக்கு கொடுக்கும் பொருள், அதான் அறுப்பு சுகம். அப்போ என்னென்னா, உண்மையாகவே தாலியை அறுத்துட்டாங்கன்னு வச்சுக்காங்க, அவங்களுக்கு கணவனை இழந்துட்டாங்கனாலோ ஏதோ ஒரு பிரச்சனைனால, அப்போ அவங்க விதவைக்கு வந்து விதவைங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க பாவம் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி அறுப்பு சுகம் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பட்டம் தான் அந்த விதவைங்கிற ஒரு பொருள் அப்படின்னு அவங்க வச்சுக்காங்க. ரைட்டா? ரைட். அடுத்தது அறை கூவுதல். அறை கூவுதல் அப்போ போர் கலைத்தல். இதுக்கு ஈஸி தான். அறை கூவுதல் அப்படின்னா போர் கலைத்தல். இதெல்லாம் நம்ம திரைப்படத்திலே கேள்விப்பட்டிருப்போம். அடுத்து அறை முறையிடுதல் அப்படின்னா குறை தெரிவித்தல். அறை முறையிடுதல், ஒருத்தட்ட போகிறோம் நம்ம, சப்புன்னு அரைஞ்சு முறையிட்டால் தான் அவனுக்கு குறை என்னன்னு தெரிவிக்கவே முடியும். அதான் அறை முறையிடுதல். ஒரு முறையிடுறதே என்னது, இப்போ கிராம சபை கூட்டத்துக்கு போய் என்ன பண்ணுவோம், ஒரு முறையிடுவோம், அப்படின்னா குறையை தெரிவிப்போம். ரைட்டாப்பா. அடுத்து ஆக்கங்கூறுதல். இப்போ வந்து வருஷம் முடிஞ்சிருச்சு, அடுத்து வருஷம் ஆரம்பிச்சிருச்சு. ஆக்கங்கூறுதல், ஆக்கம்னாலே அப்படியே ஒரு உத்வேகம் தானே, அப்படிங்கிறது ஆசி கூறுதல் வாழ்த்துறது. ரைட். ஆக்கமாக நீ நல்லா இருப்பா, ஆசீர்வாதம் பண்ணுறேன்ப்பா. அடுத்து ஆசார கல்லன் ஒழுக்கம் உள்ளவன் போல் நடிக்கும் கல்லன். ஆசார கல்லன்னா ஒழுக்கம் உள்ளவன் போல் நடிக்கும் கல்லனா, ஒழுக்கம் உள்ளவன் போல. ரைட். அடுத்து ஆசார கல்லன். அடுத்தது ஆடைக்கும் கோடைக்கும். அதனால் ஆடைக்கும் கோடைக்கும், கோடையில் வெயில் அடிக்கும், சரி, எல்லா பருவ காலத்தும் ஆட்கொள்ளுதல் அடிமை கொள்ளுதல். உண்மையாகவே எல்லா பருவ காலத்தும் ஆட்கொள்கிறது அடிமை கொள்ளுதல். ஆடைக்கும் கோடைக்கும். நம்ம ஆடை எடுத்துக்காங்க, உண்மைதான், கோடை காலத்தில் வெயில் அடிக்கும், ஏன்டா இந்த ட்ரெஸ்ஸை போடுறோம்னு இருக்கும். குளிர் காலத்தில் இந்த ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக போடணும்னு தோணும், இல்லாட்டி குளிர் தாங்க முடியாது. இந்த மாதிரி அந்த எல்லா பருவ காலத்துக்கு தந்தாப்புல அந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம அடிமையாக வச்சுருப்போம், வேணும் வேணாங்கிற மாதிரி. அப்போ ஆட்கொள்ளுதல் அடிமை கொள்ளுதல். அப்போ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா, ஆடைக்கும் கோடைக்கும். அடுத்து ஆணி கொள்ளுதல். நான் சொன்னது கண்டிப்பாக எக்ஸாமால் உங்களுக்கு ஞாபகம் வரும், மறக்கவே மறக்காது. நீங்கள் இது வந்து திரும்ப செகண்ட் டைம் வந்து புரியாத ஒரு டைம் கொடுப்பேன், அப்புறம் டெஸ்ட்டு உங்களுக்கு வைக்கும்போது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 முறை பார்த்துட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளில் எந்த இடத்துல இருக்கோ கண்டிப்பாக மிச்சம் இருக்கிற ஆப்ஷனை நீங்கள் சூப்பராக காலி பண்ணி விட்டுருவீங்க. தைரியமாக மட்டும் இருங்க. ரைட்டா? இது சூப்பரான கான்செப்ட். உங்களுக்கு எப்படினாலும் படிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு தான். அழகாக ரிவைஸ் பண்ணிட்டோம். அந்த 20 நிமிஷம் தான் ஆகுது, இந்த முடிய போது பாருங்கள். அடுத்தது
ஆணி கொள்ளுதல், ஆணி கொள்ளுதல். அப்போ இருப்பிடத்தை நிலைபெறைய செய்து கொள்ளுதல். பொதுவாக ஆணித்தரமாக இருந்தாலே ஆணித்தரம்னு என்ன சொல்லுவாங்க? இப்போ பாருங்கள், ஆணித்தரம், முதற்றரம். அதாவது ஃபஸ்ட்டு ஆணித்தரம்ங்கிறது முதற்றரம்ங்கிறதே ஃபஸ்ட்டு அந்த முதல்ல எடுத்தோடனே நம்ம அதை ஒரு முடிவாக இருக்குது. அதாவது முதற்றரம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆணித்தரம்னா உறுதியாக இருப்பது, ஒரு முடிவாக இருக்கிறது. நான் ஆணித்தரமாக இருக்கேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி, உறுதியாக இருக்கேன் அப்படிங்கிறதான். அப்போ அது மாதிரி நிலைபெறைய செய்து, இங்கேயும் இருப்பிடத்தை நிலைபெற செய்து கொள்ளுதல், அதான் ஆணி கொள்ளுதல். ஆணித்தரம்னாலும் முதற்றரம், முதற்றரம். முதல்ல நான் ஆணித்தரமாக நான் ரெடியாக இருக்கேன் அவ்வளோதான் அப்படிங்கிறது. அடுத்து ஆளா பறத்தல், ஆளா பறக்கிறது, ஆளா பறக்கிறது, திண்டாடுறது. கடைசியில் நீ பறந்து போனையில் திண்டாடு போ, சொல்ல சொல்ல கேட்காம ஆளா பறக்கிறையில. ஈவினிங் விளையாட போவோம் நம்ம, சொல்ல சொல்ல கேட்காம கிரிக்கெட் விளையாட போயிடுறது. போயிட்டு வரும்போது போ திண்டாடு போ அப்படிங்கிற ஆளா பறத்தல். அடுத்து ஆவி சேர்த்தல், அப்போ கட்டி அணைத்தல், ஆவி சேர்த்தல். ஆவி அப்படி பறக்கும், அப்படியே வீட்டில் வந்து அப்படியே சமைக்கும் போது அந்த ஆவி பறக்கும். அப்போ தான் அப்படியே அந்த சாப்பிட்றன்னு நமக்கு தோணும், ரைட்டா? அப்போ கட்டி அணைத்தல், ஆவி சேர்த்தல்ங்கிறது கட்டி அணைத்தல், ரைட். அடுத்து ஆளும் பாலுமாய், ஆளும் பாலுமாய், சீர்கேடாய் வீணாக. ஆள் நல்லா வளர்ந்துருக்கே, இப்படி பாலாக போயிட்டியடா அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ சீர்கேடாக போயிட்டியே, வீணாக போயிட்டியே அப்படிங்கிற மாதிரி. அடுத்து ஆறல் பீரல், இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஆறல் பீரல் அப்படின்னா பயனற்றது, ரைட்டா? ஆறல் பீரல், யாருக்குமே ஆக மாட்டேன், நீயே யாருக்குமே ஆக மாட்டேன், ரைட்டா? சும்மா பீலாக விட்டுட்டு அலைய வேண்டியதான். அதான் ஆறல் பீரல், பயனற்றது. அடுத்தது ஆரவ மர, ஆரவ மர அப்படின்னா அமைதியாக இரு. ஆற அமர அப்படின்னு சொல்கிறோம்ல, ஆற அமர அமைதியாக இரு. இந்த சென்டென்ஸ் அப்படியே சேர்த்து படிங்க. ஆற அமர அமைதியாக பேசு, எதுக்கு இப்படி அவசரப்படுற, ஆற அமர அமைதியாக பேசு அப்படிங்கிறது. அடுத்து ஆற்ற மாட்டாமை, உன்னால் ஆற்ற முடியாமல், அப்படி ஆற்ற மாட்டாமைன்னு சொல்லும்போதே பாருங்கள், உன்னால் ஆற்ற முடியல அப்படிங்கிறது வருதுல. அப்போ முடியாமை, தாங்க முடியாமை, அவ்வளோதான். அடுத்து ஆற்றுறுத்தல், இது இடையிற் கைவிடுதல், ஆற்றறுத்தல். இது வந்து இன்னொன்று இருக்குது, ஆற்றறுத்தல், ஆற்ற அறுத்தல். அப்போ ஆற்றன்னா நீ ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்க, ஆனால் அறுத்துடுற, அப்போ கைவிடுறது. அறுத்துட்டா அது கைவிடுறது, ஆற்றும் போது கைவிடுற, அப்போ இடையிலேயே கைவிட்டுற, ரைட்டா? ஆற்றுப்படுத்துதல்னால் உங்களுக்கு தெரியும், அது வழிப்படுத்துதல், வழிச்செல்லுதுன்னு அர்த்தம். இது ஆல்ரெடி ஸ்கூல் புக்கில் இருக்குது, ரைட்டா? உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்போ இதில் ஒரு 7 வார்த்தை மட்டும்தான் கொஞ்சம் திரும்ப பார்க்குற மாதிரி இருக்கும். உதாரணமாக இருந்தால் அளப்பளத்தல், அப்போ அளப்புதல், அளப்பளத்தல், அளப்புதல். அது குரங்க கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பாருங்க 3 பக்கம் முடிச்சிட்டோம். நான் ஏற்கனவே சொன்னேன், மொத்தம் எவ்வளோ பக்கம்? 38 பக்கம். 38 பக்கத்தை அழகாக முடிக்கணும்னா அவ்வளோதான். மிஞ்சி போனால் 3 பக்கமாக பார்த்தா கூட 10 நாளில் முடிச்சிடுறான். பட் ஒரு சிலதெல்லாம் இனிமேல் போக போக இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது ஆரம்பிச்சோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோவில் மரபு தொடர் அடுத்தடுத்து பார்ப்போம். தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ. லாஸ்ட்டில் கொஸ்டின் கேட்குறது வழக்கம், ரைட்? உங்களுக்கு அது நான் கொஸ்டினை சொல்கிறேன், உங்களுக்கு அது ஞாபகம் வருதா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். அரை மனிதன் அப்படின்னா யார்? ரைட், மதிப்பு குறைந்தவன். அரை மனிதன் சொன்னோன்னா உங்களுக்கு புரியுதா? ரைட். அண்ட புரட்டன், அண்ட புரட்டுவனியா, அப்போ அவன் என்னது? பெருந்தீயன். உங்களுக்கு ஞாபகம் வருதா? நான் சொன்னேன்னா ஊருக்குள்ளே பெருந்தீயன் பிடிச்சவன்ப்பா அவன். அடுத்து அடா துடி, அடா பிடி. அடா துடினா தீச்செயல், தா அந்த மாதிரி தீச்செயல். அடா பிடினா கொடுஞ்செயல், ரைட்டா? துடிக்க கொண்டாதான் தீச்செயல்னு சொன்னேன். அவனை பிடிச்சா அடித்தா கொடுஞ்செயல்னு சொன்னேன். பார்த்தீங்களா? உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கா? அடங்கா பிடாரி அப்படின்னா பெண்ணையும் குறிக்கும், ஆணையும் குறிக்கும். அடங்காதவன்னு சொல்லலாம், அடங்காதவள், 2 பேரையும் சொல்லலாம். ஆவி சேர்த்தல்னா என்னன்னு சொன்னேன், சொல்லுங்க வைப்போம். ஆவி சேர்த்தல் மனசுக்குள்ளே சொல்லுங்கள், கமெண்ட்டில் வேண்டியதில்லை. ஆவி சேர்த்தல்னா என்னது? கட்டி அணைத்தல். அப்போ உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, ஓகே, நல்ல சாப்பாடு வந்து இட்லி வந்து நல்லா சுட சுட இருந்தால் சாப்பிட்ணுன்னு தோணும்ல, அந்த மாதிரி, ரைட்? அரித்துயில் என்னது? துயில்னா என்னது? தூங்கும்போது விழிப்போடு இருக்கணும், யோக நித்திரை. என்ன நித்திரை? யோக நித்திரை. சரி, அழுகல்லன் தொழுகல்லன், அழுகல்லன் தொழுகல்லன் என்னது? அப்படியே அழுது தொழுது வீட்டில் பாசாங்கு பண்ணிடுவான், கண்டிப்பாக எக்ஸாம் ஞாபகம் வரும். இப்போ நீங்கள் நான் சொன்னோன்னா ஆமாம் சார்னு தோணுதா? அப்போ கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஆணித்தரமாக இருக்கணும் நம்ம, முதற்றரம். அப்போ உறுதியாக இருக்கிறது ஆணித்தரம்னா முதற்றரம்,
ஓகேவாப்பா? இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கா? ரைட். இன்னும் போக போக எல்லாம் முடிச்சுட்டு இன்னும் நல்லா கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஆர்வமாக ஆன்சர் பண்ணுவீங்க. ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. ஒரு விஷயத்தை எப்பயுமே தெரிஞ்சுக்காங்க, எல்லாரும் சோர்ஸை கையில் வச்சுருக்கலாம், படிக்கலாம்னு திட்டமிட்டுருக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கடைசியில் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் படித்து முடிச்சிட்டீங்க. இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்காங்க. தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.